பிரைஸ் லார்ட். ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அன்பு, சந்தோஷம். இதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு சமாதானத்தை குறித்து பார்க்கலாம். இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் சமாதானம் குறைந்து கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்புறாங்க, யுத்தம் நடக்குது, கலவரம், மதம், இனம், இது அடிப்படையில் கலவரங்கள் நடக்குது. இப்படி நடக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோடைய சமாதானமும் குறைந்து கொண்டே போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாலே நம்ம என்ன பண்றவங்களா இருப்போம் அப்படின்னா சமாதானத்தை உண்டு பண்றவங்களா இருப்போம். இப்ப நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம ஃபேமிலியில ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். இப்ப நிறைய ஃபேமிலியில அதிகமா டிவோர்ஸ் ஆகிறத நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் சமாதான குறைச்சலால நடக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இடங்களிலும் சண்டை பிரச்சனை இந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த இடத்துல அவங்கள சேர்த்து வைத்து அவங்கள சமாதானத்துக்குள்ள வழி நடத்தணும். நம்ம சண்டையை உண்டு பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளேயும் இருக்கிற சமாதானத்தை நம்ம காப்பாத்திக்கணும். நம்ம தனி மனித சமாதானத்தை, சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும், அதனால நம்ம மனசை போட்டு குழப்பிட்டு நம்மளுடைய சமாதானத்தை நம்ம இழந்துருவோம். ஆனா நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்மளுக்கு பிரச்சனை வரும், நம்ம பல பிரச்சனையை போட்டு குழப்பிப்போம். ஆனா என்ன நம்ம கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தைரியமா இருக்கணும், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா நம்ம வணங்குற தெய்வம் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவரா இருக்காரு. அதனால உலகத்துல இருக்க எந்த பிரச்சனையுமே நம்மளை ஆட்கொள்ள முடியாது, நம்மளுடைய சமாதானத்தை குலைக்க முடியாது. நம்ம கடவுளை சார்ந்து நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது நம்மளுடைய சமாதானம் நிறைவா இருக்கும். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துலயும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா நம்ம அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதோட நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் மாற்றுவார். தேங்க்யூ.